அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்பருடைய அவையில் அக்பருக்கு மறுபடியும் எழுந்த ஒரு குழப்பமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களை நோக்கி கேட்குறாரு. நம்மளுடைய நாட்டில் மக்கள் அதிகமாக எந்த தொழில் செய்கிறாங்க? விவசாயமா, நெசவு தொழிலா, இல்லை கைவினைகள், அந்த கைவினை பொருட்கள் செய்கிற தொழிலா, என்னன்றது நாளைக்கு நீங்கள் எனக்கு சொல்லணும்னு சொன்ன உடனேவே எல்லாருக்குமே சரி நாளைக்கே நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா டக்குன்னு அரசன்கிட்ட உண்மை இல்லாத ஒன்று சொல்ல முடியாது இல்லைங்களா? அதன் பிறகு அடுத்த நாள் அரசவை கூடுது. அரசனால் கூட்ட உடனே எல்லாருமே இருக்காங்க. பீர்பால் மட்டும் அங்கே காணவே காணும். அப்போ அரசன் பார்த்துட்டு என்ன இது பீர்பாலை காணும்னு சொல்லிட்டு உடனே ஆள் அனுப்புகிறாங்க. பீர்பாலுடைய வீட்டுக்கு ஆட்கள் போகிறாங்க. சிறிது நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா பீர்பால் மிகப்பெரிய கம்பளி ஆடை போத்திட்டு வராரு. வரும்பொழுதே காவலாளிகிட்ட கொஞ்சம் பேசுகிறார். திரும்ப கொஞ்சம் தள்ளி வரார். திரும்ப இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறார். திரும்ப கொஞ்சம் தள்ளி வர ஒருத்தர்கிட்டே பேசிகிட்டே வரார். கிட்ட அரசர்கிட்ட வந்தோடனே அரசன் சொல்கிறாரு, இஞ்சி தேநீர் போட்டு குடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குடித்தேன் மன்னா அப்படின்னு சொன்ன உடனே சரி என்ன காய்ச்சல், நான் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு காய்ச்சல் இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை மன்னா அதுக்கான விடையும் கிடச்சிருச்சு. நம்ம நாட்டில் மக்கள் அதிகமாக விவசாயம் செய்கிறவங்களும் கிடையாது, அதிகமாக நெசவு தொழில் செய்கிறவங்களும் கிடையாது, கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய கலைஞர்களும் அதிகம் கிடையாது, மருத்துவ தொழில் செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். மருத்துவ தொழிலோ எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே மன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வீட்டில் தான் இருந்தேன், நீங்கள் ஆள் அனுப்பி கூட்டின்னு வர சொன்ன உடனேவே வீட்டிலிருந்து கிளம்புன முதல் இப்போ இங்கே சேர்ற வரைக்கும் 1000 பேருக்கு மேலே எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு மருத்துவ குறிப்பு கொடுத்துட்டாங்க. நேற்று நான் விசாரித்த வரைக்குமே அதாவது விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள்ன்றது அப்போ கிடையாது. இங்கேயே இவங்க செய்யக்கூடிய மருத்துவம் தான் எல்லாமே. அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துக்குமே மருத்துவ தொழில் நம்ம மக்களே தான் செஞ்சுக்கிறாங்க. ஆக மருத்துவம் தொழில் தான் நம்ம நாட்டில் அதிகமாக நடக்குது அப்படி சொன்ன உடனேவே அவர் அப்படியே அமைதியாக இருந்தார். அம்மன்னா அங்கே காவலாளிகிட்ட நின்ன உடனே அவர் கேட்குறாரு, தேங்காய் நீர் அதிகமாக குடிங்க அப்படி சொல்கிறாரு. எலுமிச்சை சாறும் தேனும் கலந்து குடிங்க அப்படின்னு சொன்னார். இஞ்சி தேநீர் குடிங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்தோடனே நீங்கள் கருப்பு மிளகும் தேனும் கலந்து குடிச்சான்னு சொல்கிறீங்க. ஒருத்தர் ஓய்வு எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு காய்ச்சலுக்கு இத்தனை வைத்தியங்கள், அந்த காய்ச்சல் என்ன பண்ணோன்னு சிரிச்சாராம். அதுதாங்க உண்மை. எப்பயுமே என்ன ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டாலும் வீட்டு வைத்தியத்துக்கு முன்னாடி நம்முடைய பெரியவர்கள் கூறக்கூடியது என்ன, உனக்கா வந்தது சரியாக போயிடுமே, உனக்கா வந்தது அந்த நேர்மறையான எண்ணம் உனக்கா வந்தது அப்படின்னா நமக்கு எதுவும் நோய் வராது. அந்த நல்ல எண்ணங்கள், நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளே நோய் போயிடும். ஆக எத்தகைய உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் நம் பேசக்கூடிய சொற்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஃபோனில் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறேன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டா, நான் நல்லா கோடீஸ்வரியாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. அவங்க டாக்டர் செல்வி சந்தோஷம் ஜிஹெச்சில் வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மா கிட்ட நான் கால் பண்ணி பேசும்போது அவங்க இன்னொரு வார்த்தை கேட்டாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளவரசன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய பிள்ளைங்களை விசாரித்தாங்க. நம்ம இதை மாதிரி பிறரை விசாரிக்கும் பொழுது இதை மாதிரி பதில்கள் சொல்லும்போது எவ்வளோ ஒரு மங்களகரமான வார்த்தைகள். நம்மளும் இதை மாதிரி பேசி பழகும். நல்ல எண்ணங்கள் நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது எந்த நோயும் நம்மளை தாக்காதுங்க. நன்றி.